வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 எபிசோட் 14 தி மாஸ்டர் ஆஃப் த சன். ஸோ இந்த எபிசோட தான் பார்த்தீங்கன்னா 7 டெட்லி சின்ஸோட இன்னொரு மெம்பரான எஸ்கனரை சந்திக்க போகிறீங்க. அண்ட் இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸை புரட்டி எடுக்கிறது நம்ம எஸ்கனராக தான் இருக்கும். சரி, இதுக்கு மேலே நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. வாங்க நம்ம வளவனும் பேசாமல் இன்றைக்கி நான் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். பேன் தன்னோட 100 ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சத்தியம் மூலமாக இங்கே இருக்கிற எல்லா மிருகத்தோட சக்தி எடுத்துக்கிட்டு இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மெலஸ்குலா அப்புறம் கெலாண்ட் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு வழியாக தோக்கடிக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே முழுசாக தோக்கடிக்க முடியல. அண்ட் அதே செகண்டில் பெர்சன் டவுனில் டென்சலோட டீம்மேட்ஸான பேட்ஸ் ஆஃப் த அசூர்ஸ்கை அவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ராடுன்னு தூக்கிட்டு போகும்போது அவங்களோட டீம்மேட் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் காட்டுப்பகுதி காட்டி இருக்கிறாங்க. காட்டுப்பகுதியில் ஜெரிக்கோ தான் இங்கே இடத்துல ஏலைன்னு அப்புறம் பேனியுமே ரெண்டு பேர்த்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. ஸோ அவளால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ வெயிட் இருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்சம் தவறுதலாக வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. நான் மனுஷன் நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அசதியாகிட்டேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என்ன மனுஷரு, நான் தான் உனக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இதெல்லாமே என் கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஜெரிகோ வேகம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் நில பூகம் அதிர மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடியே விட்டு வருது. கொஞ்சமாவது பிரேக் கொடுங்கடா, எதுக்கடா இந்த அளவுக்கு இப்படி அழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ பயந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறா. ஆனால் என்னென்னு பார்த்தா மலை உச்சியிலிருந்து இந்த இடத்துல கெலாண்ட் அப்புறம் மெலஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா பாறையை உருட்டி அப்படியே பால் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த தடவை நான் அவங்களை அடிச்சுட்டேன் அப்படிங்கும்போது இல்லை நான் இந்த தடவை அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ்குள்ள சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா இன்னொரு தடவை அடிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு பெரிய பாறையை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இந்த தடவை டேரக்டாக நம்ம கிட்ட வருது அப்படின்னு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அண்ட் பேனி இலைனி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஜெரிக்கோ மட்டும் அடி வாங்கிட்டா. அடி வாங்கின அடுத்த செகண்ட் ஜெரிக்கோ உனக்கு எதுவுமே ஆகலன்னு பேன் கத்திட்டே இருக்கிறான். ஹோலிக் நைட் அப்ரண்டிஸை ரொம்பவே கீழ்த்தனமா நச்சராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த பாறையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சிட்டா. ஆனால் அவளுக்கு தலையில் பலத்தமாக அடிபட்டு இருக்குது. சரி அப்படின்னா வாங்க ரெண்டு பேருமே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேனர் தூக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஜெரிக்கோ ரொம்ப நடந்து போயிட்டு இருக்கிறா. ஜெரிக்கோ இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல, எங்களை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன தேடி தான் வராங்க, என்னை இங்கே இருந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டு இருக்கிறான். இருந்தாலும் என்ன, உங்கள் ரெண்டு பேருமே உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ முடியலன்னா அவங்கள வாழ வைக்க போகிறது நானாக தானே இருக்கணும். அதனால் நீங்கள் எப்போ விட்டு கொடுக்குறீங்களோ நான் தான் உங்களை அப்போ பார்த்துக்கணும் அப்படின்னு ஜெரிக்கோ பேசிட்டு இருக்கிறா. பெரிய ஒரு பாறை வந்து இவங்க சைட்லேயே வந்து விழுந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருமே பறந்து பள்ளத்தில் விழுகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எலைனோட பவர் மூலமாக இவங்க எப்படி ஒரு வழியாக தப்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்த பள்ளத்தாக்குள்ள ஏதோ ஒரு சொரங்க மாதிரி இருக்குது. அந்த சொரகத்துக்குள்ளே போனால் ஏதோ ஒரு லைட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பார் இருக்குது. ஸோ வெல்கம் டு மை லவ்லி பார், மை ஸ்வீட் கில்டோனி அப்படின்னு அங்கே உள்ள ஒருத்தர் வரவேற்று இருக்கிறாப்ல. என்னோட பாருக்கு உங்களை வரவேற்கிறேன், உங்களுக்கு என்னாச்சு மேடம், ரொம்பவே அடிபட்டு இருக்குது, நான் வேணா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற பார்டெண்டர் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், என் கூட வந்துருக்கிற ரெண்டு பேருக்கு தான் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டாங்க. அச்சிச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி எங்களை ரெண்டு பேரும் வந்து துரத்திட்டு வந்துருக்காங்க, நாங்கள் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். ஸோ நாங்கள் இங்கே ஒளியறதுக்காக தான் இங்கே வந்தோம், எங்கிட்ட விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நாங்கள் எப்படியாவது இங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்காக வேறு இடம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெரிக்கோ பேசிட்டு இருக்கிறா. மேடம் ஒரு நிமிஷங்க, இந்த மூஞ்சி நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேனோட மூஞ்சியை அந்த பார்டர் ஊது பார்த்துக்கிட்டே இருக்கிறான். டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறான். பேன் உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கிற, ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டர் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஏன் என்ன விஷயம், மெர்லினை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மெர்லின் பற்றி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆட பாவீங்களா, உங்கள் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே முன்ன பின்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களை வந்து பாதுகாக்கிற வாங்க, என்னோட ஸ்டோரேஜ் ரூமில் நான் உங்களை பாதுகாப்பாக வச்சிடறேன், ஸோ யாருமே உங்களுக்கு இங்கே இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே உள்ளே ஓட்டு அடைச்சிடறான் அந்த பார்டெண்டரு. அண்ட் மழையவே பொழந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்ட் மெலஸ்குலா ரெண்டு பேருமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. என்னது இது இடமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பார் செட்டப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அற்புதமான ஒரு வாசனை தெரியுது, அந்த வாசனை இங்கே தான் இருந்து தான் வருது அப்படின்னு இங்கே கெலாண்ட் பேசிட்டே இருக்கிறான். அப்படி பண்ணி யோசிக்காமல் அந்த பாரில் இருக்கிற ஒரு பேர் எடுத்து அப்படி குடிச்சிட்டே இருக்கிறான். கெலாண்ட் நம்ம ஒன்றும் இதுக்காக வரல, நம்ம பிரிட்டனில் வாழ்றதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு மெலஸ்குலா பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப பேசாத இந்த ஒரு சிப்பு அடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கெலாண்ட் ஒரு ட்ரம் ஊற்றி கொடுக்குறான். அண்ட் அவளுமே அதை குடிச்சிட்டு அடேங்கப்பா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பார் வேணா, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட பேர் வந்து பார்னியாலே, இங்கே இருக்கிறதுலே இதுதான் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு பார்டெண்டர் பேசிட்டே இருக்கிறான். அடேங்கப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அழிச்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை மட்டும் தான் உயிரோட வச்சிருப்பேன், ஏன்னா நீ பேர்பட்ட ஒரு சரக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறல அப்படின்னு மெலஸ்குலா சொல்லிட்டு இருக்கிறான். என்னங்க சொல்றீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் அழிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிரச்சனையில குறுக்க வந்து அந்த ஃபாக்ஸ் இன் பேனை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம், அந்த 7 டெட்லி சின்ஸை சேர்ந்த அவன் எங்களோட திமிரை அவன் தூண்டி விட்டுட்டான், அதனால தான் நாங்கள் அவனை கொல்லாமல் விட மாட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் அவன் இருக்கான்னு எங்களுக்கே தெரியுது, நாங்கள் எல்லாருமே 10 கமெண்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாரும் அந்த ஸ்டாக் ரூமில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்ட் பேசிட்டு இருக்கிறான். என்னதான் அந்த ஸ்டாக் ரூம்லையா,
அங்கெல்லாம் வெறும் சரக்கு தாங்க இருக்குதாங்கல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டெண்டர் பேசிட்டே இருக்கிறான். அண்ட் ஜெரிக்கோ ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறேன்ல, எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு சரக்கு கொடுத்துருக்குற அப்படின்னா நான் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெலன் ரொம்பவே குஷியாக இருக்கிறான். அண்ட் நீ நானும் ஒரு கேம் விளையாடுக்கலாம், அந்த கேமில் நீ நானும் மட்டும்தான் விளையாட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, எனக்கு சண்டை போடுற தவிர வேறு எல்லாமே வரும், என்ன கேம் ஆடுறோம், நம்ம டைஸ் ஏதாவது விளையாடுறோமா இல்லை ஏதாவது கார்ட் கேம் ஆடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1-to-1 கேம் தான், நீ நானும் சேர்ந்து ஒரு அடி அடிப்போம், அந்த ஒரு அடியில் யார் சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்க தான் இப்போ உயிரோடு இருக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கேமில் ஜெயிச்சு தான் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவனுக்கு தான் சண்டை போடவே வராதே, விலங்கு போங்க, நான் இதுக்கு மேலெல்லாம் சண்டை போட முடியாது, நான் சண்டை போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் கேட்டுகிட்டே இருக்கிறான். கண்ணா நீ ஒன்று என் கூட சண்டை போடணும்னா செத்து போகணும், என்ன முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கெலன் கேட்டுகிட்டே இருக்கிறான். சரி நான் அவங்க கூட சண்டையே போடுறேன் அப்படின்னு இங்கே பார்டெண்டருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டா, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு தட்டி கொடுக்குறான். சில பாறை பார்த்தீங்கன்னா அந்த பார்டெண்டர் மேலே விழுகுது, அவன் அதிலே பார்த்தீங்கன்னா மயக்க மட்டும் விழுந்துட்டான். ஆனால் அதே சமயத்தில் விடிய விடிய அதே பாறை கடையில் படுத்துட்டு இருக்கிறான். என்னடா ஆச்சு, 6 நாளே ஆயிடுச்சு, அவன் இன்னும் அந்த பாறை கடையிலே இருக்கிறான், என்னாச்சு அவன் செத்துக்கு இது போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் எல்லாமே குடிச்சிக்கிட்டு போதையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏக்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பெரிய கோடை இருக்குது. அட்டேங்கப்பா இந்த கோடரி பார்க்குறக்கு உண்மையிலே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெலன் எடுத்து பார்க்குறான். அது கீழே விழுந்தோடனே அவனால் அதை தூக்கவே முடியல, என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கெலன் பேசிகிட்டே இருக்கிறான். அதுக்கான காரணம் இது ஒருத்தருக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, இது ஒரு 100 ஹேக்ஸ், இதோட பேர் டிவைன் ஆக்ஸ் ரீட்டா. இந்த பேட்டில் ஃபீல்டில் பேர் போன ஆக்ஸுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்ததுன்னா, எப்போ அந்த சூரியன் ஒரு யங் மேடனை காதலிக்க ஆரம்பிச்சதோ அதனால தான் இந்த பேர் வந்தது. டார்க்னஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களால எப்பவுமே அதை தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டெண்டர் பேசிட்டே இருக்கிறான். நீ யாரா முதல்ல இந்த பார்டெண்டர் எங்கே போன அப்படின்னு கெலன் கேட்கும்போது, பார்டெண்டரும் நான் தான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிற அனைத்து கிளான்ஸுக்கும் ரொம்பவே சக்தியாக வந்தவனும் நான் தான், நான் 7 டெட்லி சின்ஸில் ஒருத்தன், என்னோட பேர் லயன்ஸ் இன் ஆஃப் ப்ரைட் எஸ்கனார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான். அண்ட் இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஓ அப்படின்னா நீ 7 டெட்லி சின்ஸில் ஒருத்தனா, நைட்டு பார்க்க எலும்பு குடும்பம் இருந்துட்டு காலங்காலத்தில் இவ்வளோ மசில் பில்டப்பாக வச்சுட்டு இருக்கிற, என்ன பொய்க்கீதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு கல்யாணம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி என் சக்தி உனக்கு காட்டினாதான் வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுற பாருங்க, அந்த இடத்துல கெலன் 2 போய் விழுந்துட்டான். இதை பார்த்தோன்னே மேலே ஸ்கூலுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. நீ என்ன பண்ண இப்போ, எங்கள் கெலாண்டை ஒரே அடியில் தோக்கடிச்சிட்டியா, ஆனால் அது எதுவுமே தோல்வி கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் தான் கெலாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்கூலில் சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் கெலாண்டுமே பார்த்தீங்கன்னா தன்னோட டீமன் பவர் மூலமாக அவனோட துண்டாக்கப்பட்ட உடம்பை அப்படியே ஒட்ட வச்சுட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெலான் பேசிட்டு இருக்கிறான். எதுக்காக இப்போ மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மெலாஸ்குள்ள சொல்லிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி நான் அந்த துரோகி மெலிதாஸ் மேலே தான் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தேன், ஆனால் இப்போ என்னை விட இவன் ரொம்பவே சக்தி வந்தவனா இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவனோட சண்டை போட்டாகணும், அதனால தான் நான் இந்த பவரை அன்லீஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு கெலான் பேசிட்டே இருக்கிறான். ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சக்தி வந்தவங்கள யாருமே இல்லை, அதனால இவங்களை சமாளிக்கிறதுக்கு என்னோட சக்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கெலான் தன்னோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணிட்டு இருக்கிறான். தன்னோட ஃபுல் பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவனோட ஷீல்டு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான். 26,000 ஸ்பிரிட் லெவலில் இருந்த நம்ம கெலாண்டோட பவர் இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 பவர் லெவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இப்போ வாட ஒத்த சண்டை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெலான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போ என்னோட ஃபுல் பவர் திரட்டி ஒன்று அடிக்க போகிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்டோட கோடரி எடுத்துக்கிட்டு ஒரு போடு போடுறாம இருங்க, அந்த காட்டில் இருக்கிற 2 மலையும் அப்படி துண்டா போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் போர் ஹேட்டும் போயிட்டு இருக்கிறேன். நம்ம 7 டெட்லி சின்ஸ்க்கு அது தெரிஞ்சிருச்சு. கேப்டன் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ அவனோட சக்தி எனக்கு இப்போ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறா. இப்போ அவனோட சக்தி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கும்போது அவனோட கரண்ட் பவர் இப்போ 50,055 இருக்குது, இல்லை 50,060. உன்னோட பவர் கொஞ்சம் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எஸ்கனார் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னப்பா ஆச்சு, உன்னால அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு எஸ்கனார் கேட்டுகிட்டே இருக்கா. அப்படின்னா இது என்னோட சமயம் அப்படின்னு தன்னோட ஆக்ஸை சூரியனுக்கு நேராக காட்டி அந்த சூரியனோட பவர் அந்த ஆக்ஸ் மேலே விழுகிற மாதிரி இப்போ ரெடியாக அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபுல் பவரை திரட்டிட்டு இருக்கிறான். எஸ்கனோட பவரை பார்த்துட்டு கெலானிங்கிறது தெரிச்சு ஓடுறான். ஆக்சுவலி அவன் ஏற்கனவே ஒரு ரூல் போட்டிருப்பான், அதாவது யார் ஃபர்ஸ்ட் பயந்து போகிறாங்களோ அவங்க வந்து கல் சிலையாக மாறிடுவாங்க, அது எனக்குமே உட்பட அப்படின்னு கெலான் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த விதியை கெலாண்டே இப்போ மீறினதுனால கெலாண்டுமே இப்போ சிலையாயிட்டான். ஸோ எந்த ஒரு டீமனுக்குமே தன்னை விட சக்தி அதிகமாக இருக்கிற எவனோ ஒருத்தனை பார்த்தா கண்டிப்பாக பயம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இப்போ போயிருக்குது. ஆப்சல்யூட்லி அவனை எதிர்க்கிறது நான் இல்லை, அதனால தான் அவன் பயந்துட்டு போயிட்டா அப்படின்னு எஸ்கனார் பேசிட்டே இருக்கிறான். கெலான் நீ இப்படி அவசரப்பட்டுட்ட, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ கெலாண்டை என்ன பண்ணியிருக்கிற தெரியுமா, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலாஸ்குள்ள ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்கிறா. எஸ்கனார் தயவு செஞ்சு அவங்களோட ட்ராப்ல விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கும்போது ஸோ அந்த கக்கூன் ஆஃப் டார்கஸ்ல மறுபடியும் விழுந்துட்டு அவளப்படாத பேன் அப்படி இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு எஸ்கனார் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எஸ்கனாரோட ஆத்மாவை தனியாக பிரிச்சு எடுத்த ஆத்மாவை அவ பார்த்தீங்கன்னா ஒரே கல்ப்பில் வந்து முழுகிட்டா. ஸோ இப்போ உன்னோட ஆத்மா எனக்கு ரொம்பவே நன்றி, என் பசி அடங்கிச்சு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவளோட வயிறு அப்படியே பத்தி எறிகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சம்பளத்தில் அவளோட வாய் எல்லாமே தீப்பிடிச்சி எரியுது. எனக்கு எது என்னது ஒன்றுமே புரியல, இவனோட சக்தி உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது, இந்த சக்தினால தாக்கு பிடிக்க முடியல, அப்படின்னோட சக்தி என்னடா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலாஸ்குள்ள கேட்கும்போது வேற என்னது சன்ஷைன் தான் என்னோட முழு சக்தியே அப்படின்னு எஸ்கனார் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் மெலாஸ்குலாமே செத்து போயிட்டா. என்னடா அது, இவன் அவனோட பவரை முழுசாக யூஸ் பண்ணாமலே 2 10 கமெண்ட்மெண்ட்ஸை போட்டு தள்ளிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கா வயப்பந்துட்டே இருக்கிறா. ஹே பேன், நான் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதனால நான் சாயந்தரம் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்குது, நான் இங்கே ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறான். எஸ்கனார் இங்கே பறந்து போயிட்டான். இந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் நீ இப்படி தாண்டா சாவ அப்படின்னு ஜெரிக்கோ இங்கே
எலனோட செலகிட்ட பேசிட்டே இருக்கிறா. பேன் எப்படியும் நான் உங்ககிட்ட வந்துட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலைன் பேசிட்டே இருக்கும்போது, ஆமா எலைன் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறா. இந்த நிமிஷம் என்னோட உயிர் போனா கூட நிம்மதியே போயிருவேன் அப்படின்னு எலைன் பேசிட்டே இருக்கிறா. அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறான். எனக்கு என்னமோ பேன் சொல்றத சரின்னு படுது. ஏன்னா இங்க இருக்கிற நிறைய ஆத்மாவை அவங்களோட வருத்தம் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஏக்கத்தை வச்சுதான் இந்த இடத்துல செத்தவங்களை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. நீ என்ன என்னதான் வெறுத்தலாமே, எப்படியும் நான் உனக்கு போக போக ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ பேனோட அன்புக்காக எப்பவுமே ஏங்கிட்டு இருக்கிற அப்படின்னா நீ திரும்ப சாகிறதுக்காக உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ எப்பவுமே பேனோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறனால நீ திரும்ப செத்ததை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெரிகோ அவளோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இருட்டு நேரத்தில் நம்ம எஸ்கனர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டா. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு வந்தோடனே, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க, நீ இந்த எலும்பு கூட இருக்கிறவன காலையில் அப்படி கம்ப மாதிரி இருந்தது, எனக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரிகோ பேசிட்டே இருக்கிறா. எனக்கும் தாங்க புரியல, நான் இந்த அளவுக்கு வீக்காக பிறந்தது என்னோட தப்பு தான், என்ன ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ்கனர் பேசிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நீ எதை பற்றியும் கேட்க ஆசைப்பட்டியே, என்ன மெர்லினை பற்றி தானே கேட்க ஆசைப்பட்ட அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறான். இல்லை நான் மெர்லின் பற்றி கேட்கல, நம்மளோட கேப்டன் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நம்மளோட கேப்டன் எல்லாமே இப்போ சூப்பர் ஹீரோ ஆயிட்டாங்க. லியோனஸ் கிங்டமா அவங்க பாதுகாத்ததுனால இப்போ அவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் போய் 7 டெட்லி சின்ஸ்ல சேர்றதுக்காக நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எஸ்கனர் பேசிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் 7 டெட்லி சின்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்டெண்டர் என்னோட கடைசி வேலையை பார்க்கணும், இந்த சரக்கு எல்லாமே ஒரு இடத்துல டெலிவரி பண்ணணும், அது எனக்காக டெலிவரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கனர் பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு பார்டெண்டரா என்னோட கடமை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனர் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஆஸ்லோ அந்த இடத்துக்கு வருது. அண்ட் அவ கூடயே பார்த்தீங்கன்னா கிங்கேயுமே வரான். தன்னோட தங்கச்சி உயிரோட இருக்கிறத பற்றி அவள் அப்படியே வாயை அடைச்சு போயிடுறா. அண்ட் இன்னொரு காட்டுப்பகுதி காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டுப்பகுதியில் யாரோ தாளம் தட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி யாரோ வந்து பக்காவாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவன் தான் செம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. மற்றவனோட டான்ஸை பார்த்துட்டு இந்த இடத்துல டிஎன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. அட்டேங்கப்பா மற்றவனை உண்மையிலே செம டான்ஸ் ஆடினீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிட்டே இருக்கும்போது, ஸோ ஜெயின் கிளானில் இருக்கிற எல்லா சீஃபுமே இந்த மாதிரி டான்ஸ் தான் ஆடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஜெயின் கிளானில் ஒரு வாரியர் ஆனதுக்கு ஒரு டான்ஸராக இருக்கலாம் அப்படின்னு டிஎன் பேசிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி நீயும் இப்போ டான்ஸர் ஆயிரு அப்படின்னு மற்றவனை பேசிட்டே இருக்கும்போது டிஎன் என்னது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுகிட்டே இருக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.